வணக்கம். தமிழ் தேசியம்ன்ற ஒன்றை பத்தி பேசுறாங்க. நான் அத பத்தி சில விஷயங்கள் மட்டும் பேசணும். ரொம்ப சுருக்கமா பேசப் போறேன். இப்போ தமிழ்நாட்ட தமிழர்கள் ஆள ஆளக்கூடாது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு. ஓகேவா? ஆனா என் கேள்வி என்னன்னா, இப்போ மலேசியாவுல ஆட்சி செய்றது இங்கிருந்து போன புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்க மலேசியாவுல இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். குறிப்பா இப்போ சிங்கப்பூர்ல முன்னாடி இருந்த ஒரு சிங்கப்பூர் அதிபரா இருக்கட்டும், இப்ப இருந்தவங்களாகட்டும், அதே மாரி கனடாவுல புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்க அதிகாரத்துல இருக்காங்க. குறிப்பா அமைச்சர்களா கூட சில பேர் இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அதே மாரி இன் ஃபியூச்சர் இலங்கையிலயும் சாரி பிரிட்டன்லயும் ஒரு தமிழர் அதிகாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த மாரி ஐ மீன் தமிழ்நாட்டுல தமிழர் தான் ஆளணுன்ற அந்த வெறுப்பு அரசியல் ரொம்ப ரொம்ப மோசமானது. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் தமிழர்கள் பரவியிருக்காங்க. அதாவது 2 வகையான தமிழர்கள். ஒண்ணு ஈழத்திலிருந்து ஐ மீன் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள். இன்னொன்னு நம்ப ஊர்ல இருந்து போன தமிழர்கள். ஆம், இவங்கெல்லாம் அதிகாரத்துல வர்றதுக்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு. அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, தமிழ் தேசியம்ன்றது எப்படின்னா, ஆ மக்களுடைய ஐ மீன் உணர்வுகள தூண்டி அதன் மூலம் அரசியல் செய்யக்கூடியது. ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா, ஆம் தமிழர்கள் மதத்த கடந்து, இனத்த கடந்து, சாதிய கடந்து உலகம் பூரா ஐ மீன் அவங்க தங்களுடைய அதிகாரத்தின் மூலம் அரசியல் செய்யக்கூடிய அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்பொழுது, கிட்டத்தட்ட பிஜேபி சங்கி குரூப் இருக்குல்ல, இந்த வி.கே. பாண்டியன் அப்படின்ற ஒரு தமிழர் இருக்காரு தெரியுமா? அவருக்கு எதிரா ஒரு அரசியலை கட்டமைச்சாங்க. எப்படி கட்டமைச்சாங்க? இவர் தமிழ்நாட்ட சேர்ந்தவரு. இங்க ஆளலாமா? இங்க இவர் எப்படி ஆள முடியும்? ர- ரஜ்- ரஜினிகாந்த் அவருக்கு எதிராகவும் இப்படி ஒரு அரசியலை கட்டமைச்சாங்க. நம்ம என்னன்னா, யார் ஆட்சி செய்யறாங்கன்னா இப்பவும் சொல்றேன். வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்க தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சாலும் அந்த மக்கள் ஏத்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம அதற்கு மதிப்பளிக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் உண்மையில பார்த்தோம்னா அவர் மலையாளி. ஓகேவா? ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த புரிதல் வேணும். அவர்களுடைய நிர்வாகத்துல குறைபாடு இருக்கா? அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அதெல்லாம் கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா அந்த அரசியல் வேற. நான் அந்த அரசியலை குறையும் சொல்லல. அந்த ஐ மீன் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும் அப்படின்றது ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஐ மீன் ஒரு நிர்வாக அறிவு இருக்கிற நம்மள தமிழர்களை உலகம் பூரா ஏத்துக்கிறாங்க. உலகம் பூரா இனிமேல் உள்ள காலங்கள்ல தமிழர்கள் ஆட்சிக்கு வர்றதற்கான வெளிநாடுகள்ல மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஈவன் ஆஸ்திரேலியால கூட ஆஹ், ஒரு மேபி இஃப் யூ ராங் அதுக்கு முன்னாடி 2 எம்பிஸ் இருந்தாங்க. இனி தமிழர்கள் ஆதிக்கம் அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டா சீமான் போன்றவர்களுடைய அந்த வெறுப்பு அரசியல் என்னவா மாறும் அப்படின்றது ஒரு கேள்வி. அதாவது திரு சீமான் அவர்கள் விதைக்கிற அரசியல் என்னவா மாறும்னா, இங்க ஆஹ், மிகப்பெரிய ஒரு ஐ மீன் தமிழர்கள் வெளிநாட்டுகள்ல ஐ மீன் தலைமை பதவி இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய சூழ்நிலையில அதற்கு இடையூறா சீமானுடைய பேச்சு பரப்பப்படும். அப்படி பரப்பப்பட்டா தமிழர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலும் கூட கட்டமைக்கப்படலாம். ஸோ சீமானுடைய இத்தகைய மோசமான அரசியலை சீமான் வாக்கு வாங்கியிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்ல. சீமான் வாக்கு வாங்கி இருக்கிறது எஸ் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுறாங்க. அதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் வேற கதை. நான் அதுக்குள்ள போல. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்லிக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி சீமான் போன்ற ஆட்களால தமிழ் தேசியம்ன்ற ஒன்றை பரப்பும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா,
ஒரே ஒரு சிக்கல் கண்டிப்பா வரும். என்னவா வரும்னா, தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலும் கூட சர்வதேச அளவுல வரும். அதுக்கும் காரணம் தமிழ் தேசியத்த வந்து தவறா பரப்பி, தமிழர்கள் மேல சர்வதேச அளவுல வெறுப்ப பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைய அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் கண்டிப்பா கொண்டு வரும். அது இல்ல அப்படின்னு நம்ம வந்து இல்லன்னு சொல்ல முடியாது. எனவே இத பத்தின விவாதங்கள் தேவ. இத நான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறேன். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்ற கருத்து புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நெறைய பேர்ட்ட இந்த விவாதத்த கொண்டு செல்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வாய்ப்புக்கு.